தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்துக்களின் முழுமுதற் கடவுளாக வணங்கப்படும் விநாயகர் அவதரித்த தினம் ஆண்டுதோறும் அவரது சதுர்த்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சென்னை மணலியில் உள்ள சர்வமங்கல விநாயகர் ஆலயத்தில் 2500 பித்தளை அகல் விளக்குகள் மற்றும் 1500 தாம்பூல தட்டுகள் மூலம் 20 அடி உயர பிரம்மாண்ட பித்தளை விநாயகர் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கடல்ல கரைக்கிறோம், அது கடல் மாசுபடுதாகுது, அதனால உயிர்கள் பல சாவுது. அதனால நாங்கள் எப்பவுமே அந்த சிலையை ரசனைகள் சிலையை வைக்கிறது கிடையாது. அதனால இந்த சிலையை வச்சு பூஜைகளை வச்சு அனைவருக்கும் பிரசாதமாக கொடுப்போம். மணலி பெரியதோப்பு பகுதியில் சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவில் 3500 மட்டை தேங்காய் மூலம் உருவாக்கப்பட்ட 20 அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலையும் பக்தர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டாரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பசார் வீதி, மசூதி தெருவில் விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லும் போது பாதுகாப்புக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியே பரபரப்புடன் காணப்பட்டது. கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட கிருஷ்ணன் கோவில் வடக்கு மாட தெருவில் இஸ்லாமியர்கள் விநாயகர் சிலை, பூஜை பொருட்கள், இனிப்பு வகைகள் வழங்கி இந்துக்களுடன் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த விழா தொடர்ந்து 15 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக விநாயகர் சிலை வழங்கிய மிலாடி நபி குழுவினர் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் கற்பக விநாயகர் கோயிலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய காவிரியிலிருந்து ஏராளமான பெண்கள் தீர்த்த குடத்தில் தண்ணீரை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற குதிரைகள் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடியதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் நடிகரும் நடிகர் சங்கத்தின் பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.